நல்லெண்ணெய், கடுகு, ஜீரகம், வெந்தயம் தாளிக்கிறீங்க. அதுக்கப்புறமா சிவப்பு மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், கருவேப்பிலை, பெருங்காயம் இதெல்லாம் 1 by 1 நீங்கள் போட்டுங்க. அதிகமாக மிளகாத்தூள் இருக்கும். ஒரு 3 ஸ்பூனு, ஒரு டம்ளர் புளி அந்த கரைசல் இருக்குல்ல, அதில் ஒரு டம்ளர் எடுக்கிறீங்கன்னா 3 ஸ்பூன் சிவப்பு மிளகாத்தூள். நல்லெண்ணெய், இரும்பு எண்ணெய் சட்டியில் பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கடுகு, ஜீரகம், வெந்தயம், அதுக்கப்புறமா சிவப்பு மிளகாத்தூள், மஞ்சள் தூள், கருவேப்பிலை, ஒரு 2 பச்சை மிளகா கூட அதில் கீறி போட்டுங்க. இஞ்சி மட்டும் சேர்த்து பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். தோலை எடுத்துகிட்டு நைஸாக கட் பண்ணி போட்டாலும் சரி, இல்லை தட்டி போட்டாலும் சரி. அதுக்கப்புறமா பெருங்காயம், அதுக்கப்புறமா அந்த புளி கரைசல் அதை போட்டுட்டு நல்லா கொதிக்கும் பாருங்கள். அந்த டயத்தில் கொஞ்சமாக வெல்லம், 1 ஸ்பூன் அளவு கூட வெல்லம் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா இப்போ ரெடி ஆகிடுது. நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா எண்ணெய் மேலே வந்துடும். உப்பும் போட்டுங்க, கல் உப்பும் போட்டுங்க. எண்ணெய் மேலே வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சாதம் வடிச்சிருப்பீங்களா, இப்போது இந்த புளி மசாலையிலேருந்து ஒரு கரண்டி எடுத்துட்டு திரும்ப ஒரு பாத்திரத்தில் போட்டு இரும்பு எண்ணெய் சட்டியிலே போட்டு இந்த சாதத்தையும் போட்டுருங்க. இந்த சாதத்தை போட்டு இப்போ நான் ஒரு பொடி ஒன்று சொல்கிறேன், அதை மட்டும் மேலே தூவிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த பொடி என்னென்னா, 1 குழிக்கரண்டி அளவுக்கு மல்லி, அதாவது தனியான்னு சொல்கிறோம்ல, அது 1/2 குழிக்கரண்டி அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஜீரகம், இது ரெண்டுமே தனித்தனியாக சேர்த்துங்க. ஒரு 2 சிவப்பு மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, இது மட்டுமே போதும். நல்லா வறுத்துங்க, எண்ணெயே இல்லாமல். அதை பொடி செஞ்சுட்டு ஆறுனதுக்கு அப்புறமா பொடி செஞ்சுட்டு அதுலேருந்து 1 ஸ்பூன் மட்டும் இதில் போட்டுட்டு அப்புறமா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.